السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நம்மை இப்பொழுது வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே, ஜமாதுல் ஆகிர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்களிலே அல்லாஹ் நம்ம எல்லாம் அவனுக்கு பிடித்தமான பள்ளிவாசல், எந்த மஸ்ஜிதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்பவும் பிரியமான இடம் பூமியிலே பள்ளிவாசல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த இடத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் அமர வைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய பாக்கியம். இந்த மஜ்லிஸ் இது பயானுடைய மஜ்லிஸ் என்று எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு முதாக்கரா என்று சொல்லிக் கொள்ளலாம், அல்லது ஒரு இல்மனுடைய ஒரு மஜ்லிஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஒரு மார்க்கம் சம்பந்தமான சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். முதலாவது செய்தி, நாம் ஏத்திகாஃபுடைய நீயத்திலே அமர வேண்டும். பள்ளிவாசலை விட்டு எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் சரி, ஏத்திகாஃபுடைய நீயத்து வச்சுக்கோங்க. நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. இந்த நீயத்தை ஒவ்வொரு தடவையும், பாத்ரூம் போறீங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியே போறீங்க, போயிட்டு எத்தனை தடவை நீங்கள் இது மாதிரி நீயத்து வைப்பீர்களோ ஏத்திகாஃபுடைய கூலி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஏத்திகாஃபுடைய நன்மை என்பது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் ஏத்திகாஃப்னா என்ன, பள்ளிவாசலுக்கு ஏதோ கூப்பிட்டாங்க வந்துட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நன்மை சொல்லி இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஏறத்தாழ 5000 கிலோமீட்டருடைய தூர இடைவெளி ஏற்படுத்தி விடுகிறார். எவ்வளவு தூர தொலைவை? 5000 ஆண்டுகள் இடைவெளி. 5000 ஆண்டுகள் இடைவெளி உங்களுக்கும், அதாவது ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் என்று பெருமானார் சொன்ன ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருப்பாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை என்றார்கள் சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். லில் முஅதகிஃபி குல்ல யௌமின் ஹஜ்ஜத்துன், நீங்கள் எல்லாம் நஃபில் ஹஜ் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. பாத்தீங்களா, எத்தனையோ பேரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுகளை செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். அது ஃபர்லுடைய ஹஜ். ஃபர்லுடைய ஹஜ்ஜுக்கு அங்கே தான் போக ஆக வேண்டும். ஆனால் உங்களுக்கு நஃபிலுடைய ஹஜ் நன்மை கிடைத்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? ஹசன் பஸ்ரி இமாம். யாரை கொண்டு எல்லா சில்சிலாவும் போய் சேர்கிறதோ, அலி நாயகத் கிட்ட இருந்து சில்சிலா, சூஃபிசம், தசவுஃப் எல்லாம் ஹசன் பஸ்ரியின் மூலமாக மட்டும்தான் இந்த மொத்த துனியாவுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒரு ஏத்திகாஃப் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடியவருக்கு ஒரு நஃபிலான ஹஜ் நன்மை கிடைத்து விட்டது. அதனால நம்ம இன்னிலிருந்து தொடங்கி நாளைக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் என்னங்க செய்ய போறோம்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வாழ்நாள் முழுக்க செய்தார்களோ, செய்ய சொன்னார்களோ, சஹாபாக்கள் செய்தார்களோ, அந்த நடைமுறையை நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் கடைபிடிக்கணும். இது இருக்கிறத பெரிய, அதுவும் எந்த இடத்துலன்றது முக்கியம். இடத்துக்கு தான். அதனாலதான் ஏங்க இந்த பள்ளிவாசல் நம்ம முகப்பேர்ல கூட செஞ்சிருக்கலாமே, ஏங்க இங்க வந்துடுன்னு கேட்டா, இடத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இங்க அடங்கி இருக்கிறாங்களே சஹாபி ரசூல், யாரு தெரியுமா இவங்க? பத்ர் சஹாபி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. 313 பத்ர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, என்னுடைய ரசூல்மார்களுடைய எண்ணிக்கையும் என்னுடைய பத்ர் சஹாபாவுடைய எண்ணிக்கையும் ஒரே ஒரு எண்ணிக்கை என்றார்கள் பெருமானார். 313 மொத்த ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை, 313 பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. அந்த பத்ர் கலந்து கொண்ட சஹாபி
பனு ஹஸ்ரஜ் என்று சொல்லுகின்ற ஒரு கபீலாவை சார்ந்தவங்க அந்த சஹாபி அடங்கி இருக்கிறாங்க. சாதாரண சஹாபி கிடையாது. ஜின்களுக்கு 3 ஆண்டுகள் பாடம் நடத்திய சஹாபி. ஜின்களுக்கு, நம்மளால இன்னைக்கு மனிதர்களுக்கே பாடம் நடத்த முடியல, ஜின்களுக்கே 3 ஆண்டுகள் பாடம் நடத்தியவர்கள் என்று சொன்னால், மதீனால ஒரு இடம் இருக்கிறது இன்னைக்கும், வாதியே ஜின். அந்த இடம் பேரு வாதியே ஜின். போனவங்களுக்கு தெரியும். பெருமானார் போய் அங்க பாடம் நடத்தினாங்க ஜின்களுக்கு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூட கூட்டு போனாங்க. ஒரு வட்டம் போட்டுட்டு டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. இந்த வட்டத்துலதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கணும், வெளியில வந்துடக்கூடாது, நான் போய் பாடம் எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. இரவுகள் கடந்துருச்சு. பெருமானார் வந்த பிறகு ஃபஜ்ர் ஆயிடுச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத பார்த்து கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரே குதிரையினுடைய சப்தமா இருந்துச்சு. எங்கு பார்த்தாலும் குதிரைகள் வெண்டு போற சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு யா ரசூலுல்லாஹ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அந்த வட்டத்துல இருந்து வெளியே வந்ததுன்னு சொன்னா இந்த ஜின்கள் எல்லாம் உன்னை மிதித்திருக்கும், அந்த ஜின்கள் எல்லாம் என்னிடத்தில் பாடம் கற்க வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வாதியில் ஜின் போன்ற ஜின்களுக்கு பாடம் நடத்திய ஒரு சஹாபி இங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய காரியம், செய்யக்கூடிய காரியம், இது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடிச்சமானது. காரணம், ஒரு சஹாபியினுடைய தர்பார்ல அவங்க எதிரில உட்கார்ந்து இருக்குது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லமுகாமு அஹதிக்கும், சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே, உங்கள் ஒருவருடைய அந்தஸ்து என்பது ஃபீ சபீலில்லாஹ் கைரும் மின் இபாதத்தி கைரிஹி 70 ஆமன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரே ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்து ஒரு நாள் நபியோடு கழிச்சது இருக்குது பாருங்க. அஃலு மின் அமலி அஹதிக்கும் உம்ரஹு, உங்கள் வாழ்நாள் முழுக்க நாம் செய்கின்ற தொழுகைகள், ஜகாத்துகள், ஹஜ்ஜுகள் எல்லாத்தையும் விடவும் ஒரு நொடி ஒரு சஹாபி நபியோடு அமர்ந்தது பாருங்க, அது சிறந்ததுன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு நொடி, ஒரு சஹாபியினுடைய ஒரு நொடி நபியோடு உட்கார்ந்து பாருங்க, அதுக்கு நிகர் நம் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் நிகர் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியினுடைய தர்பார்ல நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம், இரவு தங்க போகிறோம். அதனாலதான் நான் சொல்ல வந்தேன், பள்ளிவாசலுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அதனுடைய மரியாதைகள். அதே போன்று சஹாபியினுடைய மக்காமுக்கு முன்னால் இருக்கிறோம், இதற்கு ஒரு மரியாதை. இப்படி பலது இருக்கிறது. பள்ளிவாசலுடைய பேணுதல்களை கடைபிடிங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நான் என் உம்மத் செய்கின்ற சிறந்த அமலாக மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பார்க்கிறேன், என் உம்மத் செய்கின்ற மிக தீய அமலாக மஸ்ஜிதுடைய அசிங்கத்தை பார்க்கிறேன். எனக்கு மலக்குமார்கள் வந்து என் உம்மத் செய்கின்ற அமலை காட்டுகின்றார்கள். என் உம்மத் செய்கின்ற அமலில் சிறந்தது என்னன்னு பார்த்தால் பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தினாங்க. என் உம்மத் செய்கின்ற மிக மோசமான அமல் என்னன்னு கேட்டால் பள்ளிவாசலை அசிங்கப்படுத்தினாங்க. நாம் இங்க வந்திருக்கிறோம், ஒரு இரவு தங்க போகிறோம், நாளை செல்ல போகிறோம். மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள், வயசு பல வித்தியாசங்களோடு வந்திருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், கூடுதல் குறைச்சல்கள் இருக்கலாம், வசதிகள் நம் வீட்டை தங்கினா மாதிரி தங்கணும்னு நினைக்காதீங்க. சில அசம்பாவிதங்கள் ஏற்படலாம். எல்லாத்திற்கும் நம் அதையெல்லாம் தாண்டி நாம் பொறுமையாக இருக்குதல் இருக்கிறது, அது பெரிய சவாபான காரியம். மஸ்ஜிதுல ஒரு நாள் தங்குதல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் என்னை திருப்திப்படுத்துவதும், ரசூலை ஆகிய என்னை திருப்திப்படுத்துவதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. அந்த ஒன்றில் பள்ளிவாசலில் தங்குவதுன்னு நாங்க பெருமான். அல் முக்து ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசலில் தங்கினால் என்னை திருப்திப்படுத்தினீர்கள். தொழுகை முடித்த பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்த்தால் என்னை திருப்திப்படுத்தினீர்கள் என்றார்கள் பெருமானார். மசாஜிதி, பள்ளிவாசலுக்கு அடுத்து அதிகமான எட்டுகள் எடுத்து வைப்பது என்னை திருப்திப்படுத்துவதற்கு சமமான அமல் என்றார்கள். நாம் இன்று இரவு இங்கே தான் தங்க போகின்றோம். மிக பாக்கியமான காரியம். அதை கண்ணியமான முறையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்னங்க, ஜியாரத் என்று சொல்லி. ஜியாரத் என்னங்க, யார ஜியாரத் செய்ய போறோம்? இந்த உலகத்தில் நடந்த முதல் அமல் என்ன தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுகின்றார்கள், என்னங்க தொழுகைதானங்க கடமையாச்சு, மியராஜ்ல வச்சு அதுதானங்க கடமையாச்சு. ரொம்ப பேருக்கு தெரியல, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலும், உலகம் இந்த பூமியில் மனிதர்கள் வருவதற்கு முன்னால் வானத்தில் செய்யப்பட்ட முதல் அமல் என்பது ஜியாரத். ஃபர்ஸ்ட் அமல் ஜியாரத். அது என்னங்க ஜியாரத்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களும் ஜியாரத் செய்தார்கள். பாத்தீங்களா? கலீஃபத்துல்லாவை ஜியாரத் செய்தார்கள். இது யாருடைய சுன்னத்துங்க? சுன்னத்துல் மலாயிகா. ஜியாரத் செய்வது யாருடைய சுன்னத்துங்க? மலக்குமார்களுடைய சுன்னத்.
அது எங்கெங்க நடந்துச்சு? துன்யாவில் கிடையாது, வானத்தில் நடந்தது, சொர்க்கத்தில் நடந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நபிமார்களை, இறைநேசர்களை, நல்லவர்களை கொச்சைப்படுத்துகின்றார்கள், கண்ணியப்படுத்த மாட்டுகின்றார்கள். அவர்கள் ஏன் தேவை என்று கேட்கின்றார்கள். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அகீதாவுடைய இந்த மஜ்லிஸை கொண்டு, ஷைத்தான் நபிமார்களை அல்லது நபியை கண்ணியப்படுத்தவில்லை, சொர்க்கத்திலிருந்து கீழே வந்து விட்டான். இந்த துன்யாவில் யார் நபிமார்களையும் நல்லவர்களையும் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் இங்கிருந்து எப்படி சொர்க்கத்திற்கு போக முடியும்? சொர்க்கத்தில் இருந்தவனே துன்யாவுக்கு வந்துட்டாங்க, துன்யால இருந்துட்டு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நாம் யாரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவர்களை கண்ணியப்படுத்தினால் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் சொர்க்கமாக ஆக்கி காட்டுவான். அதனால முதல் நியத்து வச்சுக்கோங்க, நாம் நல்லோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதனால ஜியாரத்துக்கு என்னங்க நன்மை கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்க ஜியாரத்து போறீங்களோ இந்த ஹதீஸ் உங்களுக்கு நினைவு இருக்க வேண்டும். ஸுர்ஃபில்லாஹ், பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை போய் நீங்கள் சந்தியுங்கள். மன் ஸாரஃபில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு நல்லடியாரை சந்திக்க போவாரோ, ஷய்யஹு 70,000 மலக், 70,000 மலக்குகள் அவரை பின்தொடர்கின்றார்கள். நீங்க ஜியாரத் செய்ய வந்தது என்னங்க? 25 பேரோ 30 பேரோ. நீங்களா என்ன சொல்றீங்க? ஒரு கார்ல ஒரு பஸ்ல நாங்க முகப்பேர்ல இருந்து வந்துட்டோங்கன்னு சொல்லுகின்றீர்கள். உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுடைய முகப்பேர்ல இருந்து இதுவரைக்கும் 70,000 மலக்கு உங்க கூட வந்திருக்கு. நான் ஹதீஸ சொல்லுகிறேன், பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது. ஸுர்ஃபில்லாஹ் மன் ஸாரஃபில்லாஹ் ஷய்யஹு 70,000 மலக். நீங்கள் நல்லடியார்களை, சிறந்தவர்களை சந்திக்க போனால் உங்களை உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் போகின்ற இடம் வரை 70,000 மலக்குகள் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது புரியுதா உங்களுக்கு? அப்ப வருடத்துடைய கடைசி செய்யப்படுகின்ற அமல், வருடத்துடைய தொடக்கத்தில் நம்ம எத்தனையோ அமல் செஞ்சோம், செய்யல. ஆனால் கடைசியை வைத்துதான் இஸ்லாத்தில் மரியாதை. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் நபி சொல்லுகின்றார்கள். உங்களுடைய அமல்களில் அல்லாஹ்விடத்தில் மரியாதை எதற்கென்று சொன்னால் கடைசியை வைத்துத்தான். மனுஷன் கூட முஸ்லிமாக இருக்கலாம், நவுது பில்லாஹ், கடைசியில் முர்த்ததாகிவிட்டால் மரியாதை கிடையாது. அதே போன்று தான் வருடத்துடைய தொடக்கம் நடுவுல எவ்வளோ ஆண்டுகள் எப்படியோ போடுச்சு, ஆனால் கடைசியில் நமக்கு இந்த ஒரு மஜ்லிஸ் கிடைக்கும், ஒரு சஹாபியினுடைய வாசல் கிடைத்திருக்கிறத. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான மஜ்லிஸ் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால சஹாபாக்கள் இது மாதிரி நல்ல இடங்களை தேடி தேடி போனாங்க. வரலாறு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய சுன்னத்து, வாரம் வாரம் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே குபாவுக்கு போவாங்களாம். ரெண்டு ரக்காத் தொழுவார்கள் போய், குபா பள்ளியில போய். ரொம்ப பேர் கேட்கறாங்க, ஏங்க இங்க பக்கத்துல அவுலியா இல்லையா, கோவ வரைக்கும் போறீங்களான்னு கேட்டால் அவர்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி குபால போய் தொழுவாங்க. என்னங்க குபால போய் என்னங்க சிறப்பு? கிளம்பி நபி மட்டும் குபால போய் தொழுகல, உம்மத்திற்கு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துகள் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ மஸ்ஜித் குபால போய் 2 ரக்காத் தொழுங்க. ஏன் தெரியுமா? ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜித் குபா, குபாவில் போய் நீங்கள் தொழுகின்ற 2 ரக்காத் தாதிலு உம்ரத்தன், ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும்னா, ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். பார்த்தீங்களா, இடத்திற்கு மரியாதைங்க. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் குபா மதீனால இருந்து ஏறத்தாழ 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். குபாவை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் கான பி உஃபுகின் மினல் ஆஃபாக், பூமியில் இருக்கக்கூடிய குபா வானத்துக்கு போய்விட்டாலும் லா வரபது இலைஹி, நான் பயணம் செய்து அந்த குபாவில் போய் தொழுவேன். பயணம் செஞ்சு போவேன்னாங்க. ஏங்க? குபாவில் போய் தொழுதால் என்ன மரியாதை என்பதை சஹாபாக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால தான் நம்ம எல்லாம் இங்க கிளம்பி வேற எங்கேயும் போகாம, என்னங்க நல்ல போட்டதும் போட்டீங்க, டூரிஸ்ட் பிளேஸா நல்ல குளிர இடத்துல போட்டிருக்கலாமாங்க, ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி, கேட்டா இந்த நன்மை எல்லாம் கிடைக்க. இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் நன்மையை பெறுவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு நாள் என்ன சிரமங்கள் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த சிரமங்கள் கபருடைய சிரமங்களை போக்கிவிடும். இந்த தூக்கம் உங்களுக்கு கபருடைய நிரந்தரமான தூக்கத்தை தரும், மறந்து விடாது. அதனால மஸ்ஜிதில் தங்குதல், மஸ்ஜிதில் இருக்குதல், இதற்கு அல்லாஹ்விடத்தில் நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது. உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் கிடைத்திருக்கிறது, பயன்படுத்தி. ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு நமக்கு முடிஞ்சு போச்சு டைம். நாளைக்கு லுஹா தொழுக போறோம். நாளைக்கு லுஹா தொழுக லிஸ்ட்ல இருக்குது, இஷ்ராக்குடைய தொழுக இருக்கிறது. ஷைத்தான் கிட்ட நபி கேட்டாங்க, ஏன்பா எத்தனையோ கபர்ல போய் பாத்தியப்பா, எத்தனையோ கபருக்கு போனிய,
யாரையாவது ஒருத்தரையாவது வெச்சா மாதிரி கிப்லாவுடைய மன்னரைகளை எப்படி அடக்குறாங்கன்னு சொன்னா கிப்லாவுடைய திசையில முகத்தை திருப்பிட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். அடக்கும் போது அடக்கிறவர் என்ன செய்யறாரு? கிப்லாவுடைய திசையில வச்சுட்டு வந்துடுறாரு. யாரையாவது ஒருத்தரையாவது கிப்லாவுடைய திசையில வெச்சா மாதிரி மூஞ்ச பாத்திருக்கிறியான்னு நபி ஷைத்தான் கிட்ட கேக்குறாங்க. ஷைத்தான் சொன்னான், கிடையாது. ஆனால் யார சொல்லலாம், உங்கள் உம்மத்திலே இஷ்ராக் தொழுகை தொழுவார்களோ அவருடைய முகம் கிப்லாவுடைய திசையிலே இருக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். காலையில ஃபஜ்ர் தொழுகிறோம், நம்ம இஷ்ராக் தொழுக போறோம். வாழ்நாள்ல செய்ய வேண்டிய கடைபிடிங்க, அதெல்லாம் நன்மை, பெரிய நன்மை. முகம் கிப்லாவுடைய திசையில இருக்குது பாருங்க, இது பெரிய அடையாளம். அதனால நமக்கு அல்லாஹ் நாளைக்கு இஷ்ராக் தொழுகின்ற வாய்ப்பு, அதை கொண்டு வாழ்நாள் முழுக்க இஷ்ராக் தொழுகிற வாய்ப்பை கொடுக்கணும். புரிஞ்சா இல்லையா? லோஹா தொழுகை அதே மாதிரி நல்லா நம்ம தொழுக போறோம். லோஹா தொழுகை எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல லோஹா தொழுகை விட்டதே கிடையாது. ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, யாராவது ஓடி வந்து எங்க உம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க வாப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட லோஹாவை நான் விட மாட்டேன். எங்க வாப்பா இறந்து போயிட்டார். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஜனாசா விழுந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு மட்டும் தொழுக போகல, சுத்தி இருக்கிறவங்க வந்தவங்க எல்லாருக்கும் தொழுக போயிடுச்சு. யாரும் தொழுகிறது இல்ல, ஃபர்ல தொழுகையே. ஆனா ஆயிஷா அம்மையார் என்ன சொல்றாங்க, என் தாய் இறந்து விட்டாலும் என் தந்தை இறந்து விட்டாலும் நான் லோஹாவை விடமாட்டேன்னு சொல்ற. எவ்வளவு பெரிய வாக்கியம் பார்த்தீங்களா? அதனால அந்த லோஹா தொழுகை நாளைக்கு நம்ம தொழுக போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தானி மின் ஸலாத்தின் லுஹா, 2 ரக்அத் லுஹாவுடைய தொழுகை, தஅஜிலானி இன்தல்லாஹி பிஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுடைய நன்மை 2 ரக்அத். 2 ரக்அத் லுஹாவுடைய தொழுகை தொழுது விட்டால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அது கூட நபி ஷர்த் வச்சிட்டாங்க, பிஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் முத்தகப்பிலைனி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் ஒரு உம்ரா. நம்ம எல்லாம் இஹ்ராம் கட்டிட்டு போறோமே, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்னு தெரியாது, மறுமையில போன பிறகுதான் தெரியும். ஆனா லோஹா தொழுதுட்டீங்கன்னா உங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு, உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, நபி சன்மானம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த லோஹா தொழுகை நாமளைக்கு நம்ம தொழுவ போகிறோம். இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் நம்ம எல்லாம் செய்ய இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் செய்தி, இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அகீதாவுடைய மஜ்லிஸ். அகீதா இதை பற்றி தான் பேசுறதுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் தான் சட்ட திட்டங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு 13 ஆண்டுகள் மக்காவில் நபி என்னங்க அமல் செஞ்சாங்க, சஹாபாக்கள் என்னங்க அமல் செஞ்சாங்க என்று கேட்டால், அகீதா சம்பந்தமாக, கொள்கை சம்பந்தமாக, கலிமா சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்ல அவர்கள் கேட்டு இந்த வேலைதான் 13 வருஷம் நடந்துச்சு. நபியாக வெளிப்படுத்திய பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகுதான் சட்ட திட்டங்கள், தொழுகைகள் எல்லாமே. புரிஞ்சா? அதனால நம்ம அக்கீதான்னு சொன்னாலும் இன்னைக்கு எல்லாரும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அல்லாவா, ஆமாங்க அல்லாவை நாங்க ஏத்துக்கிறோங்க. ஆனா நபியாக இருந்தால் கலிமாவோடு ஓரம் வச்சுறாங்க. நபிக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. நபினா என்னங்க, கலிமா சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. திரும்ப நிக்காவுடைய மஜ்லிஸ் வந்து திரும்ப கலிமா சொல்வதற்கு கலிமா தேவைப்படும், அவ்வளவுதான். அதோட நபியை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. நமக்கு நபிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தெரியல. குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் முதலில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பயன்படுத்தியது ஃபர்ஸ்ட் நபியுடைய அந்தஸ்திற்காக. அது வரைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இறங்கவே இல்லை. யா அய்யுஹன் நாஸ் குர்ஆனில் முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு இறங்குகிறது எப்பொழுது தெரியுமா? இந்த குஃபார் எல்லாம் நபியை பார்த்து ராயினா 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 என்று சொன்னார்கள். என்னங்க அர்த்தம்? ஆட்டு இடையர் என்று அர்த்தம், ஆட்டு இடையர். ஆனால் ராயினாக்கு சஹாபாக்கள் ராயினா என்னங்க, ரசூலுல்லாஹ் எங்களின் பக்கம் கவனியுங்கள், எங்களின் பக்கம் கவனியுங்கள். ஒரே வார்த்தை தான், கருத்து வேறு வேறு. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணிட்டான் பாத்தீங்களா? இதுதான் நபியே அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிக்க சொல்றான். வார்த்தை ஒன்று தான், கருத்து மாறிவிட்டது. அல்லாஹ் எல்லாருக்கும் சட்டம் போட்டுட்டான், என் நபியை கருத்து மாற்றி கூட நீங்கள் சொல்லாதீர்கள். அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது. குர்ஆன்ல முதலில் இறங்கி யா அய்யுஹல்லதீன ஆமனு நபிக்காக இறக்கப்பட்டது, தொழுகைக்காக இறக்கப்படவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு சொல்லிருக்கலாம், அல்லாஹ் சொல்லல. நபியுடைய அந்தஸ்திற்காகத்தான் முதலில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற ஒரு ஆயத் அகீதா சம்பந்தமாக நமக்கும் நபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சம்பந்தமாகத்தான் இறங்கியது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் வந்துருச்சுங்க, எவ்வளவு கூட்டங்கள் வந்துருச்சு. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அவர்களிடத்தெல்லாம் நாம்
விவாதங்கள் செய்ய வேண்டியது இருக்குதா, என்னங்க ஆயத்தை சொல்றதா ஹதீஸ சொல்றதா என்று கேட்டால் என்னன்னே தெரியலையே நமக்கு அப்படின்னு கேட்டால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆயத்து ஹதீஸ் எல்லாம் செய்ய வேண்டாம். உங்களுடைய தலைவர்களை ஒரு பக்கம் உட்கார சொல்லுங்கள், எங்களுடைய தலைவர்களை ஒரு பக்கம் உட்கார சொல்லுகிறோம். சுன்னத் ஜமாத்துடைய தலைவருடைய முகங்களை பாருங்கள், உங்களுடைய முகங்களை நாங்கள் பார்க்கிறோம். முகங்கள் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முகங்களை வைத்துத்தான் அங்க அடையாளங்கள் கண்ணியங்கள் தெரியப்படுகிறது. முகத்தை பார்த்து தாங்க பல கவர்ச்சிகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு பல பேர் பலருக்கு பின்னால் போவதற்கு காரணம் என்னங்க, முகம் தான் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு கேட்டால் முகங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. முகங்கள். அதனால நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, விவாதங்கள்லாம் வேணாம், சண்டைகள்லாம் வேண்டாம். எங்களுடைய தலைவருடைய முகங்களை பாருங்கள். பார்த்து விட்டாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழகுகள் பிரகாசங்கள் இருக்கிறது. ஏங்க மலக்குமார்கள் சரிதாவில் விழுந்தார்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதலில் அழகை பார்த்தார்கள், நபியுடைய நூரை பார்த்தார்கள், சரிதாவில் விழுந்து விட்டார்கள். அதனால நாம் வெற்றி பெறுகின்றோம் உண்மையாளர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஆயத்து ஹதீஸ்கள் எல்லாம் பின்னால் ஃபர்ஸ்ட் எங்களை சார்ந்தவருடைய முகங்களை பாருங்கள். இறைநேசருடைய முகங்கள் அழகா இருந்துச்சுங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு கூட போய் கோலம் தபீமுல் அன்சாரில்லாஹ் ஜியாரத் யாரெல்லாம் போறீங்களோ அங்க ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும், போய் பாருங்க. இல்தமிசு அல் ஹவாயிஜ் இந்த ஹிசானில் உஜூஹ், உங்களுடைய தேவைகளை நீங்கள் மன்றாடுங்கள் முகம் அழகானவர்களிடத்தில். முகம் அழகானவர்களிடத்தில் நபி சொல்லுகின்றார்கள், உங்கள் கோரிக்கைகள் கஷ்டங்களை நீங்கள் யாரிடத்தில் வைக்க வேண்டும்? முகம் அழகானவர்களிடத்தில். போய் பாருங்க ஹதீஸ். இல்தமிசு அல் ஹவாயிஜ் இந்த ஹிசானில் உஜூஹ், முகங்கள் அழகானவரிடத்தில் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள் நபி சொல்றாங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு வசீலா ஏங்க கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட தானே கேட்கணும், மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது என்று கேட்கின்றவர்கள் நபி சொல்லுகின்றார்கள், நீங்கள் கேளுங்கள் முகம் அழகானவரிடத்தில். இன்னைக்கு எத்தனையோ பேர் பள்ளிவாசல் தொழுக அதோட நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இன்னும் ஏராளமாக நமக்கு இருக்கிறது. நாம் யார், அல்லாஹ் யார், இதை தெரிந்து கொள்வதற்கு இடையில் ஒரு நல்லவர் தேவை. அவரிடத்தில் கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்குத்தான் ஷேக் என்று சொல்லுகிறார்கள், முரீத் என்று சொல்லுகின்றார்கள். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யஸக்கீஹிம். 3 வேலை செய்வதற்கு நபிமார்கள் வந்தார்கள். யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்ம வ யஸக்கீஹிம். இந்த நஃப்ஸ பரிசுத்தப்படுத்த யாருங்க செய்வா சொல்லுங்களேன்? மதரசாக்கள்ல ஓதி கொடுப்பாங்க, நஃப்ஸ பரிசுத்தப்படுத்த மாட்டாங்க. இதை செய்வதற்கு இறைநேசர்கள் என்று ஒன்று இருக்கின்றார்கள். அவரிடத்தில் போக வேண்டும், நம் நஃப்ஸை பரிசுத்தப்பட வேண்டும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னங்க அகீதாவை பத்தி பேசினா சில பேரு ஏங்க அதை பத்தி பேசுறீங்க, தொழுகை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனே தெரியல. செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்தார்கள். தன்னை சந்திக்கவரிடத்தில் அவர்கள் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? தொழுங்கள் என்று சொல்லவில்லை. அதுக்காக நம்ம தொழுகையை மறுக்கல. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சிறைச்சாலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கைதிகளை பார்த்து பேசியது குர்ஆன் சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசியது அகீதா. என்னதுங்க அது? யா சாஹிபை சிஜன் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். உங்களுக்கு பல இறைவன்கள் வேண்டுமா, ஒரே ஒரு அல்லாஹ் வேண்டுமா? பாத்தீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசியது அகீதாவை பற்றி. எங்கங்க? ஜெயிலங்க. யாராவது பேச முடியுமா? இன்னைக்கு பள்ளிவாசல உட்கார்ந்து அகீதாவை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க சில பேர். என்னங்க நெலிஞ்சு சுழிஞ்சு நம்ம அதை பத்தி பேசலாம், அவர் வருத்தப்படுவார், இவர் வருத்தப்படுவார். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் நாம் அடிமைகள். அதனால் எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற ஒரு செய்தி. ஒரே ஒரு நோட்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இமாம்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆன்ல 110 வசனங்கள் அகீதாவை பற்றி பேசுகிறது. எத்தனை வசனங்கள்? 110 ஆயத்துகள் அகீதாவை பற்றி பேசுகிறது. ஒரு ஆயத்து இல்லங்க, 2 ஆயத்து இல்ல, 110 ஆயத்துகள் குர்ஆனில் அகீதாவை பற்றி பேசுகிறது. அடுத்து என்னங்க? 456 ஹதீஸ்கள் அகீதாவை பற்றி பேசுகிறது. எத்தனை ஹதீஸ்? 456 ஹதீஸ்கள் அகீதா சம்பந்தமாக பேசுகிறது. பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அகீதாவை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 456 ஹதீஸ்கள் வெளிப்படையாக, மறைமுகமாக எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கலாம், வெளிப்படையாக பேசிய ஹதீஸ்கள் மட்டும் 456 கொள்கைகள் சம்பந்தமாக பேசுகிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லிவிடுகிறேன். அதனால நாம்
நமக்கு என்னங்க தேவை, எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் கேனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் யார், அவர்கள் எதற்காக வந்தார். அதனால்தான் உருதுல ஒரு கவிஞர் ஒருத்தர் சொல்லுவார், அந்த வார்த்தையை நல்ல மனசுல வச்சுக்கோங்க, பதிகிற மாதிரி உள்ள வார்த்தை தான். எல்லாரும் நீங்க பாகிஸ்தான்ல எந்த நாட்டுல போனாலும் இந்த வார்த்தை தான் மொத்தம் அக்கீதாவை அப்படி சுருக்கமாக சொல்லிடும். உங்களுக்கு இங்க இருந்து அக்கீதாவை பத்தி போகும்போது என்னங்க உங்களுக்கு மனசுல உட்காருன்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தை நீங்க தெரிஞ்சுட்டு தான் போகும். என்ன வார்த்தை அது? எல்லாரும் நீங்க ஒரு வார்த்தை திரும்ப அந்த நாவல சொன்னாலும் சரி, நபியே மனசுல வச்சு உனே ஜானா சொல்லுங்க, உனே ஜானா உனே மான்னா, உனே ஜானா உனே மான்னா, நபியை அறிய வேண்டும், நபியை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதாங்க நம்மளுடைய நோக்கம். உனே ஜானா உனே மான்னா, வேற யாரும் நமக்கு தேவையில்லைங்க. நபியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும். உனே ஜானா, நபி யார், நபிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இதை தெரிஞ்சுக்கணும். உனே மான்னா, அவர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ரெண்ட தவிர வேற எதாவது நீங்க என்ன பேசினாலும் இந்த வார்த்தைக்குள்ள வந்தோம். நீ யார சஹாபாக்களை பத்தி பேசணும், உனே ஜானா உனே மானா. ஏங்க சஹாபாக்கள் எதுக்கு இங்க வந்தாங்க? நபியை காட்டி கொடுக்க தான் வந்தாங்க. அதனால எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்குள் வந்து விடும். அதனால உங்களுடைய தலைப்பு சுருக்கம் என்னன்னு கேட்டால் உனே ஜானா உனே மானா, அது அப்படி தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை ரசூலை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், ரசூலை எப்படி உள்ளபடி அறிய வேண்டுமோ அப்படி அறிய வேண்டும். ஒரு செய்தியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். அதனால நபியோடு நமக்கு தொடர்புங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் கனவில் பார்த்து விட்டு சஹாபாக்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நேற்று ஒரு கனவு நான் பார்த்தேன், சொர்க்கத்திற்குள் நான் உள்ளே போனேன், போகும்போது நான் நினைச்சிட்டு போனேன். ஏன்னா மூத்தா என்ற ஒரு போர் முடிஞ்சு விட்ட சமயம் அது. அந்த போர்ல யாரா இறந்து போனா தெரியுமா? ஸைத் பின் ஹாரிஸா, நபியுடைய வளர்ப்பு மகன் ஒருவர், நபியுடைய சச்சாவுடைய மகன் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப், இந்த 2 பேரும் இறந்து போனாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கின்றார்கள். என்ன பார்க்கின்றார்கள்? சொர்க்கத்தை பார்த்துட்டு நபி நினைக்கிறாங்க, உண்மையிலேயே சொர்க்கத்துல ஸைத் பின் ஹாரிஸா ரொம்ப உச்சத்தில் இருப்பார் என்று நினைத்தார்கள். பார்த்தா ஜாஃபர் பின் அபி தாலிப் சொர்க்கத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறார். நபிக்கு ஆச்சரியம். நபி கேட்டார், நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், நினைத்து கொண்டு கேட்கின்றார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிபை விட ஸைத் பின் ஹாரிஸா தான உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். நபி கேட்கின்றார்கள். நான் எதுக்கு இந்த ஹதீஸை சொல்றேன்னு சொன்னா, முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. நபியோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பு வைத்தால் என்ன கிடைக்கும் என்ற ஒரு நம்முடைய கொள்கை இருக்கு. ஏங்க நபியை பத்தி எப்பொழுதும் பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் நபியை மீது ஸலவாத்தை ஓதிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டால் அதற்கு உண்டான பதில் தான் இந்த ஹதீஸ். சொர்க்கத்திற்கு போவதற்கு நபியின் மீது கலிமா சொன்னால் போதுமானால் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் போவதற்கு நபியோடு அதிகம் நெருங்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும். நீங்க எவ்வளவு அதிகம் பாசம் வைக்கிறீங்களோ சொர்க்கத்துல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டு, யாரை சொல்லலாம், உங்களோட சொர்க்கத்தில் அதிகமாக யார் இருப்பார் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல் அதிகம் ஸலவாத் ஓதுறவங்க சொன்னாங்க, தொழுறவங்க சொல்லல, அதிகம் தொழுறவங்க சொல்லல. இன்னைக்கு எத்தனை பேரு மௌலித் ஓதுனா ஸலவாத் ஓதுனா என்ன கேக்குறாங்க, எங்க குர்ஆன் ஓதுனா 1க்கு 10ல மௌலித் ஓதுனா 1க்கு 10 கிடைக்காத. பாத்தீங்களா சேத்தா எப்படி வராம பாருங்க, அப்படிதான் வருவான் சேத்தா. புரிச்சா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் குர்ஆன் தானே ஓதிட்டே இருக்கணும். ஒரு சஹாபிடத்தில் போய் யார சொல்ல, நான் உங்க மேல ஸலவாத்து இரவில் 3ல் ஒரு பகுதி போதுறேன்னா 10ஆதுன்றாங்க நபி. நபிக்கு குர்ஆனுடைய அந்தஸ்து தெரியாதா? ஒரு எழுத்துக்கு 10ன்னு தெரியாதா? அந்த சஹாபி 2 பகுதி ஓதுகிறேன் 10ஆதுன்றாங்க. என்னுடைய எல்லா நேரங்களும் ஃபர்ல் தொழுகைக்கு போக ஸலவாத் ஓதுறேன்னா இப்பதான் நீ வெற்றி பெற்றாயின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஹதீஸ் புரியுதா? நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எதற்கு நான் இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நபியோடு ரொம்ப கனெக்ஷன் யாருக்கு அதிகமோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் உச்சத்தில் பிறகு அக்கீதா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கின்றார்கள், ஸைத் பின் ஹாரிஸா சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார். பார்த்தால் ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நபி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஸைத் பின் ஹாரிஸா தானே மேல இருக்கணும், ஏன் ஜாஃபர் பின் அபி தாலிப்? அல்லாஹ் தொழுகையை சொல்லவில்லை, இல்ல அவரை விட அவர் அதிகமா தொழுதுட்டார், சொல்லவே இல்லை. குர்ஆன் ஓதிட்டா சொல்லல. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹதீஸ், நான் பேசுறதுக்கு ஆதாரங்கள் ஹதீஸ் இருக்கு, யார் வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், லிகராபத்தி பைனக, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்குது பாருங்க, சொந்தம், அதனால அவர் உச்சத்துக்கு போனார். சரிங்களா? லிகராபத்தி பைனக வ பைனஹு, நபியே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் இருக்கிறது, அந்த சொந்தம் அவரை உச்சத்தில் அனுப்பியதுன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டது. அதனால தான் நம்ம அதிகமான கனெக்ஷன்
நபியோடு வச்சுக்கணும், அவங்களுடைய குடும்பத்தோடு வச்சுக்கணும், நல்லடியார்களோட வச்சுக்கணும், சஹாபாக்களோட வச்சுக்கிட்டால் அதன் காரணமாக நமக்கு நாளை மறுமையில் நபியுடைய ஷஃபாத் நெருக்கமாக கிடைக்கும் என்பதற்காக ஒரே ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகிறேன். அதனால ரப்புல் ஆலமீன எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, ரஹமத்துல் ஆலமீன்ல தான் பிரச்சனை வருது. இந்த ரஹமத்துன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன டெபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் நபிய தன்னை விட அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ரப்பு எங்கெல்லாம் ருபூபியத் இருக்குதோ ரஹமத்தும் அங்கதான் இருக்குமா, பிரிக்கவே முடியாது. ரஹமத்னா என்னங்க, ரிக்கத்துன் தக்ததி அல் இஹ்சான இலல் மர்ஹூம். ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் என்னவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து கிடைக்கிறதோ அதற்கு பேரு தாங்க ரஹமத்து. நமக்கு இப்ப வடை கிடைச்சிச்சா, சாப்பாடு கிடைக்கல, இது அல்லாஹ்வின் புறத்துல தானே கிடைச்சிச்சு, இதுக்கு பேரு தாங்க ரஹமத். உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அதற்கு காரணமா இருக்கிறவங்க பேர் நபி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப சொர்க்கம் கூட ரஹமத்துல இருக்குது. ஏன் தெரியுமா, ஹதீஸ குதுஸில வருது, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து பேசுறான், அந்த ரஹமதி, நீ கூட என் ரஹமத்து தான். இப்ப பாத்தீங்களா, ஓமா அரசம்னாக்க எல்லா ரஹமத்துல் ஆலமீன், சொர்க்கமே ரஹமத். அந்த ரஹமத் யாருங்க, அதாங்க நபி. நபி கிடைச்சா சொர்க்கம் கிடைச்சா. ஏங்க நபியுடைய ஒரு பெயர் ரஹமத்ன்ற மாதிரி சொர்க்கத்தின் இன்னொரு பேர் ரஹமத், அவ்வளவுதான். புரிஞ்சா? அதனால நபியை நீங்க பிரிச்சியே பார்க்காதீங்க. என்னங்க, ரொம்ப பேர் நபியை வச்சே பயம் காட்டிடுவாங்க. நபி அப்படி பண்ணினா ஷிர்காயிடும், நபி அப்படி பண்ணா ஷிர்காயிடும் அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், என் பேரை தவிர யார் பெரியும் நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லிரு. ஆனால் அல்லாஹ் நோர் இடத்த நோர் பேரையும் நோர் அந்தஸ்தையும் கொடுத்துட்டானே, நபியுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டானே, என்ன செய்யறது? அதனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் மூமின் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் நம்ம எல்லாம் நபியினுடைய உம்மத் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால நமக்கும் நபிக்கும் கனெக்ஷன் வெறும் கலிமாவோட மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் இருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அதனால நம்ம இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நபிக்கு மாற்றமாக செஞ்சுட்டோம். ரொம்ப கவலையான செய்தி. ஒரு மிகப்பெரிய இறைநேசர் நபியை கனவுல பாக்குறாங்க. நபியுடைய உடம்பில் பெரும் பெரும் காயங்கள் இருக்கிறது, உடம்புல மறைந்த பிறகுங்க. நம்ம எல்லாம் ஒரு வைராக்கியம் வைக்கவான நபியை கனவுல பார்க்கணும் ஆசை இருக்குதா இல்லையா? நபியுடைய கனவில் பார்க்க ஆசைப்படுகின்றவர்கள் நபியுடைய சுன்னத்தான விஷயங்கள் இங்க கூட உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் தருவாங்க. அதுல மிஸ்வாக் இருக்கு, புரிச்சா? மிஸ்வாக் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை கனவில் தரிசிக்க ஆசைப்படுகின்றவர் மிஸ்வாக்கை செய்து கொள்ளட்டும். கஸாலி இமாம் சொல்றாங்க, நாங்கள் அனுபவித்து பார்த்தோம், நபியுடைய மிஸ்வாக்கை நாங்கள் புழங்கினோம், நபி எங்களுக்கு கனவில் தென்பட்டார்கள். பாத்தீங்களா? கஸாலி இமாம் சொல்கிறார், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். அப்ப நபியுடைய உடம்பில் காயங்கள் இருக்கிறது. அந்த பார்த்த சூஃபி கேட்கிறார், யார சொல்லலாம், இந்த குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் உங்களை காயப்படுத்தி விட்டார்களா போர்க்களத்திலே, இவ்வளவு காயங்கள் இருக்கிறது. நபி சொன்ன பதிலை கேட்டுவிட்டு செல்லுங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டால் வருடத்திற்கு ஒரு தடவை கோலத்துக்கு வரமாட்டீர்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாங்க கோலத்துக்கு போறோம், எங்களை மாற்றுகிறோம் என்று புறப்பட்டு விடுவீர்கள். நபி என்ன சொன்னாங்க, அந்த காயங்களை விட என் உம்மத்துகள் என் ஷரியத்தை போட்டு மிதித்து விட்டு என் சுன்னத்துகளை ஏளனமாக செய்கின்றார்களே, அந்த காயங்கள் என்றார்கள். பெருமை காபிர்களால் வந்த காயங்கள் கிடையாதுங்க, ஆயுதங்களால் வந்த காயங்கள் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான என் சுன்னத்துகளை என் உம்மத்து தூக்கி எறிகின்றார்களே, அதனால் ஏற்பட்ட காயம். யோசிச்சு எத்தனை சுன்னத்துகளை நம்ம இழந்துட்டு இருக்கோம் சொல்லுங்களேன். அந்த சுன்னத்துகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கு. மிஸ்வாக் போட்டு மிஸ்வாக்கை பயன்படுத்தி பழகி பாருங்க. வேட்டியும் பேண்டையும் கரண்டை காலுக்கு மேல பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு சுன்னத்தையும் நீங்க அனுபவிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா அப்படி நபியுடைய பார்வை உங்க மேல. அதனால பாக்கியம் பொருந்தியவர்களே, இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் பல நோக்கங்கள் இருந்தாலும் கொள்கைகளாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம் எல்லாம் சேரதுக்கும் ஆதாரம் இருக்குதுங்க. சலாம் பைத் ஓதுறது தெரியுமா? சலாம் பைத், யா நபி சலாம் அலைக்கு. நாளை கூட அவங்களுடைய தர்பார்ல போய் நம்ம எல்லாம் ஷேக் அப்துல்லாஹுடைய தலைமையில போய் சலாம் பைத் ஓதுவோம். இந்த சலாம் பைத்தை உருவாக்குனது யாரு தெரியுமா? முதல்ல இந்த சலாம் பைத்தை ஓதுனது அஹ்மது பின் காசிம் அல் மாலிகி. அவங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும், யார் கேட்டாதான் நீங்க தான் கொடுக்கணும். பெரிய இமாம் அவங்க, ஹிஜ்ரி 300-350 வாழ்ந்த இமாம். அவங்க பேர் என்னது? அஹ்மது பின் காசிம் அல் மாலிகி. இவர்கள் தான் சலாம் பைத். ஏதோ இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த சலாம் பைத் யாரோ நேத்து ஒருத்தர் அங்க உருவாக்கிட்டாரு, மூன்றோட்ல ஒருத்தர் தர்பார் ஓதிட்டாரு, அவர் தான் சலாம் பைத்தை ஓதுனார் நினைச்சிட்டாங்க. சலாம் பைத்தை உருவாக்குனது இமாம்கள். அவங்களுக்கு அந்த வார்த்தை எழுதும் போதே தெரியும், என்னங்க இது ஷிர்கா, அந்த கஃபாருல் ஹதாயா எழுதுறோமே இது ஷிர்கா. நம்மளை விட ஷிர்க ரொம்ப பயந்தவங்க அவங்க தான். அதனால நமக்கு தீன்னே தெரியாது, அவங்க தான் நமக்கு கத்து கொடுத்தாங்க.
புரிஞ்சா? அதனால இத மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம் எதையெல்லாம் சுன்னத் ஜமாத்தினர்கள் செய்கிறார்களோ அதுக்கு நமக்கு ஆதாரம் தெரியாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கக்கூடாது. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, மருந்து இருக்கிறது. அதே மாதிரிதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளுக்கு, அகீதாக்களுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். அதை தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியாதவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள். யாரோ உங்களை போட்டு குழப்பிட்டாங்க, யாரோ பேசுனாங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா கையை பிடிச்சி நல்லா தெரிஞ்சவர்கிட்ட போய் விட்டுட்டு இவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் செயல்பாட்டை விட்டுறாதீங்க. இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெரிய பெரிய முஹத்திஸின்களால் உருவாக்கப்பட்ட விஷயம். சலாம் வைத்து நம்ம ஓதுனோம், சஹாபி ஓதுனாங்க. அப்துல்லா இப்னு உமர் என்ற சஹாபி, சாஹிபு சுன்னா இவங்க பேர். வாழ்நாள் நபியுடைய எந்த சுன்னத்தையும் விட்டது கிடையாது. எவர்களை பற்றி வருகிறது, கான இதா கதிம மின் சஃபரின், வெளியூர்ல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பெருமானாருடைய ரௌலாவுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் பாத்தீங்களா, சலாம் சொல்லிட்டு தான் போவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் சுன்னத் ஜமாத்தினர்கள் தொழுது முடிச்சுட்டு, பர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் முடிச்சுட்டு மதீனாவுடைய திசையில திரும்பி ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். ஏங்க, நபிக்கு தூரம் கிட்டலாம் கிடையாதுங்க. மதீனால இருந்து சலாம் சொன்னாலும் நபிக்கு கேட்கும், இங்க இருந்து சலாம் சொன்னாலும் கேட்கும். என்னங்க ஆதாரம்? ஹதீஸ் எல்லாம் காட்டாதீங்க, போன் எடுத்து காட்டு. இப்ப டயல் பண்ணுங்க போனு, அமெரிக்காக்கு போவாதா? யாரோ மோண்டு கழுவாதவன் கண்டுபிடிச்சவனுடைய போனு 2 நிமிஷத்துல இங்க இருந்து எங்கேயோ இருக்கிறவனோட கனெக்ட் பண்ணிருச்சு. அல்லாஹ் ரசூலோட உங்களை கனெக்ட் பண்ண மாட்டானா? சொல்லுங்க. எந்த ரசூலுடைய நூறுல இருந்து நம்ம வந்தோமோ நமக்கு ஆல்ரெடி கனெக்ஷன்ல இருக்குதுங்க. நமக்கு தெரியல. நபியை எங்கேயோ ஒதுக்கி வச்சதுனால நமக்கு நபியோட கனெக்ஷன் நமக்கு புரியாதனால நபியை வருஷத்துக்கு ஒரு தடவை மீலாது நபிக்கு மட்டும்தான் கொண்டு வரும். அதோட அவ்வளவுதான். நபியை நீங்க அப்படியே இருந்துக்கோங்கன்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு நாளும் நபியை கனெக்ட் பண்ணி பாருங்க. அதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ் ஆகி இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய நேசர்களால் எல்லாத்தையும் தர முடியுங்க. என்னங்க ஆதாரம்? யாராவது கேட்கறாங்க, அவுலியா எல்லாத்தையும் கொடுத்துருவாரா, பிள்ளைய கொடுத்துருவாரா? உங்களுக்கு பிள்ளைங்க வேணும்னா அல்லாஹ் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? எப்படிங்க அவுலியாவால் கொடுக்க முடியும் என்று கேட்டால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணி எடுங்க, ஜம்சம் தண்ணி எடுங்க. இந்த ஜம்சம் தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, இது அல்லாவா அல்லாஹ் இல்லையான்னு கேளு. அவர் என்ன சொல்லுவாரு? அல்லாவா அது? ஜம்சம் தண்ணி அல்லாவா? சொல்லுங்களேங்க. ஜம்சம் தண்ணி அல்லாவா? இல்ல. ஆனா ஜம்சம் தண்ணி குடிச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஷிஃபா மட்டுமா கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். நபி சொன்னாங்க, நீங்க ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்குங்கன்ட்டாங்க. ஏங்க, ஒரு நபியுடைய காலில இருந்து வந்த தண்ணி உங்களுக்கு பிள்ளைய கொடுக்குமா? சொல்லு. நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுது. மாவு ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, நபியுடைய வார்த்தை. ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் குடிப்பீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நபி சொல்லிவிட்டார்கள். சஹாபியால பிள்ளைய கொடுக்க முடியாதாங்க? ஜம்சம் தண்ணி எப்படிங்க கொடுத்துச்சு? எப்படிங்க கொடுத்துச்சு? அல்லாஹ் மூலமா கொடுத்துச்சு. சஹாபி என்னங்க செய்வாங்க? அல்லாஹ் மூலமா குழந்தையை பெற்று தருவார்கள். இடம் தாங்க வேற. டாக்டர் குழந்தை கொடுப்பாருன்னு சொல்றோம், ஆனா அவுலியாக்களால் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது சொல்லுகிறோம். நம்முடைய கொள்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் நபி எங்கிருந்தும் எல்லாத்தையும் பார்க்க முடியுங்க. என்னங்க ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கத் ரஃபஅனி அத்-துன்யா, அல்லாஹ் எனக்காக உலகத்தை எனக்கு உயர்த்தி காட்டிவிட்டான், என் கண்ணுக்கு முன்னால் காட்டிவிட்டான். நான் உலகத்தை பார்க்கிறேன், அன்புரு இலைஹா, இந்த துன்யாவை நான் பார்க்கிறேன். வைலாமா காயினு இலா யௌமில் கியாமா, கியாமத்தால் வருகின்ற எல்லா வஸ்துக்களையும் இந்த துன்யாவை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கு காட்டிவிட்டான். கியாமத்து வரை என்னவெல்லாம் நடக்க போகிறதோ அது எல்லாம் அல்லாஹ் எனக்காக காட்டிவிட்டான். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்னு நாங்க நபி. பார்த்தீங்களா? நாம எல்லாம் நாளைக்கு நடக்க போறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நபி யார் என்று சொன்னால், கியாமத்து வரை அதற்கு பிறகு வருகின்ற நிகழ்வு எல்லாத்தையும் பார்க்கும். யாருக்காவது சொர்க்கத்துல என்ன கடை வச்சிருப்பாங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. சொர்க்கத்துல கடை வைப்போமே தெரியாது. முகப்பேர்ல தெரிஞ்ச கடையே உங்களுக்கு 5 கடை தான் தெரியும், 6வது கடை தெரியாது. ஆனா சொர்க்கத்துல என்ன கடை இருக்கு நபி சொன்னார். என்ன தெரியுமா கடை இருக்கும்? அல்லாஹ் நாளைக்கு அனுமதி கொடுப்பான். சொர்க்கத்தில் சில பேர் கடை திறப்பார்கள். என்ன கடை தெரியுமா? அத்தர் கடைன்னாங்க நபி. பார்த்தீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சொர்க்கத்துல அத்தர் கடை இருக்குமாங்க? அத்தரம் கொடுக்குறீங்களா நாளைக்கு? அத்தர். பாத்தீங்களா? நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கும் போது அத்தர் பாட்டில் கொடுப்பான் கடைவிக்கு. எதுக்கு தெரியுமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயம் எப்பொழுது இருக்கிறதோ அங்கே மலக்குமார்கள் அதிகம் வருவார். ஒன்று, நல்ல வாசனை வருகின்ற இடம், நல்ல வெளிச்சம் இருக்கின்ற சரிங்களா? இந்த 2 இடத்துல யார் வந்துருவாங்களாம்? மலக்குமார். அதனாலதான் கபர்ல நம்ம சுன்னத் ஜமாத்து மற்றவங்களுடைய கபரை போய் பாருங்க, அப்படியே ஒண்ணுமே இல்லாம பூ கூட போட்டிருக்க மாட்டான், அப்படியே வெறும் அது கபரா கூட தெரியாது, அப்படியே கிடக்கும். சுன்னத் ஜமாத்துடைய கபரை போய் பாருங்க, மேல பூ போட்டிருக்கும், பன்னீர் போட்டிருக்கும், சந்தனம் பூசிட்டு இருக்கும். ஏங்கன்னு கேட்டா அதுக்கெல்லாம் காரணம் அருவாஹே முத்தஹரா, மலக்குமார்கள் பரிசுத்தமானவர்கள், நல்ல இடம் இருக்கின்ற இடத்திற்கு தான் வருவாங்க. அதனால்தான் நபி சொன்னாங்க, என் உம்மத்தினர்களே, பச்சையாக நீங்கள் பச்சையாக வெங்காயத்தையும் பச்சையாக பூண்டையும் நீங்கள் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதீங்க, மலக்குமார்கள் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்ப மலக்குமார்கள் வரலாம் என்ன செய்யணுங்க? நல்ல கமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு. அதனாலதான் நம்ம சாம்பிராணி போடுறோம், ஊதுபத்தி கொளுத்துறோம். என்னங்க ஆதாரம் கேட்டா மலக்குமார்கள் வர்றதுக்காக. அதனால உங்களுக்கு நாளைக்கு அத்தரை தருவாங்க. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நல்ல இடங்களுக்கு அத்தரை தடவை உங்கள் மேல் வாசனை வந்தால் உங்க பக்கத்துல மலக்குமார்கள் இருக்கிறாங்கங்க. புரிச்சா? இதெல்லாம் சுன்னத் ஜமாத்துடைய அகீதாக்கள், கொள்கைகள். நேரம் தான் நமக்கு சொல்வதற்கு இல்லை. அதனால குறிப்பாக சஹாபாக்கள் மேல் பெரிய ஒரு வைராக்கியம் வச்சிருங்க. எங்கள் உயிரை விடவும் நபியை நேசிப்போன்றது அடுத்தது. சஹாபாக்களை நேசிப்போம். ஏன் தெரியுமா? நபி நமக்கு என்ன தெரியுமா டெபினேஷன் கொடுத்துட்டாங்க? கலிமா சொன்னவங்களாம் மூமினா இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ ஹுப்பு ஹாஉலாஇல் அர்பஆ இல்லா ஃபீ கல்பி மூமினின். சித்திக் நாயகம், ஃபாரூக் ஆஸம், உஸ்மானே கனி, மௌலா அலி, இந்த 4 பேருடைய பிரியம் மூமினுடைய உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாம் மூமினா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் 4 கலீஃபாக்கள் நேசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் நாம் நேசிக்கணும். 4 குலஃபாக்களையும் நாம் என்ன செய்யணும்? நபி சொல்லுகின்றார்கள், மூமினுடைய உள்ளத்தில் மட்டும்தான் இந்த 4 பேருடைய பிரியம் இருக்கும். இந்த 4 பேருடைய பிரியம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவன் மூமின் கிடையாது, அவன் நயவஞ்சகன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? அதனால தான் நம்ம இவர்கள் எல்லாம் நேசிப்பதற்காகத்தான் இவருடைய உருசுகளை, இவர்கள் மீது ஃபாத்திஹாக்களை, இவர்கள் மீது ஈசால் சவாபுகளை, இவர்கள் மீது துஆக்கள் ஓதும்போது இவங்களுடைய பேரை சொல்லி எல்லாம் ஓதுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் மேல் உள்ள பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நம்ம எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இங்கே நாம் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப உயர்ந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தல் மஸ்ஜித லிஷைஇன் ஃபஹுவ ஹல்மு. பள்ளிவாசலுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை பெற்று விட்டுத்தான் செல்லுவீர்கள் என்றார்கள். நம்ம சாப்பாட்டுக்காக வரல, சுத்துறதுக்காக வரல. எத்தனையோ பேர் கோலத்துக்கு வந்திருக்கிறாங்க, வேற நோக்கத்திற்காக வந்திருக்கிறாங்க. அந்த பக்கமா போய் பீச் பக்கம் போய் பாருங்க, கூட்டம் அதிகமா இருக்கும். எதுக்கு தெரியுமா? அவங்க வந்த நோக்கம் வேற. எத்தனை பேர் நாங்க கோலத்துக்கு போறோம்னு சொல்றாங்க. ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல நாங்க கோலத்துக்கு போறோங்கன்னாரு. கடைசியில பார்த்தா கோல தர்காக்கே வரதுல பீச்சுக்கு போயிட்டு நாங்க கோலத்துக்கு போனோம். பாத்தீங்களா? நமக்கு அந்த பக்கம் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஏங்க? அவங்க அந்த இடத்துக்கு நம்ம போக விடுறதே இல்லை. ஏன்னா இவங்களை தாண்டி ஒரு நல்ல கடையை தாண்டி ஒருத்தர் கெட்ட கடைக்கு போவானா? சொல்லுங்களேன். நல்ல கடையை தாண்டி நல்ல ஹோட்டல் ஒருத்தர் கிட்ட இருக்குது, அங்க தள்ளு வண்டியில ஒருத்தர் அமைஞ்சு போன பழைய பொருளை வச்சிருக்க, யாராவது அங்க போவாங்களா? எப்படிங்க நல்ல கடையுடைய வாசனையை தாண்டி நமக்கு அங்க போய் விட மாட்டேன். அது மாதிரி இவங்க நம்மள அந்த பக்கம் போய் விடல. ஏங்க? இவர்களுடைய அழகை, இவருடைய இன்பத்தை பார்த்து விட்ட பிறகு யாரும் நமக்கு லைக்கவே இல்லைங்க. அதனால சஹாபியினுடைய ஜியாரத்திற்காக, உயர்ந்த நோக்கத்திற்காக நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நோக்கம் தான் நமக்கு வெற்றியை தரும் என்ற அடிப்படையில் நேரம் நெருங்கி விட்டது. நாம் எல்லாம் நல்ல எண்ணங்கள், முஹப்பத் என்பது தான் நமக்கு உயர்ந்த எண்ணத்தை தரும் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீங்க. அதனால வீட்டுல இருந்து கிளம்பிட்டீங்க ஒரே ஒரு நாளுக்காக. இந்த நாள்ல என்னெல்லாம் செய்யப்படுதோ, மிக முக்கியமாக அந்த மஜ்லிஸ் உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல, இல்லாவிட்டாலும் உங்கள் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக. ஒரு குறைஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவதற்காக. ஏன்னா குர்ஆனுக்கு நமக்கு மத்தியில தொடர்பு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேச ஆசைப்பட்டால் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உங்களிடத்தில் பேச ஆசைப்பட்டால் குர்ஆனை திறங்கள். பார்த்தீங்களா? இப்ப நமக்கு எல்லாம் அல்லாஹ் நம்ம கிட்ட பேச ஆசை இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் அல்லாஹ் நம்ம கிட்ட பேச ஆசை இருக்குல்ல. குர்ஆன் தான் அது. குர்ஆனை திறந்திருங்க, அல்லாஹ் நம்ம இடத்தில் பேசுகிறான். இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட பேசணும், என்னங்க செய்யறது? கையை உயர்த்தி விடுங்கள், துஆ செய்யுங்கள். இதுதான் நபி அவர்கள் சொன்னாங்க. அதனால குறிப்பாக எத்தனை தொழுகைகள் நாம் தொழுதாலும் சரி, இன்று இரவு ஒரு வைராக்கி எடுங்க, தஹஜ்ஜத் தொழுகை. என்ன தொழுகை? தஹஜ்ஜத் தொழுகை. நம்ம அதற்காக அலாரம் வச்சு எழுதிக்கணும். பள்ளிவாசல தங்க போறோம், கண்ணியத்தோடு தங்கணும், தஹஜ்ஜத் தொழுதுருவேன்ற ஒரு வைராக்கியத்தோடு. சையதுனா ஜுனைதுல் பக்தாதி, மிகப்பெரிய இறைநேசர் ஜுனைதுல் பக்தாதி, அவருடைய சான்றாமா இன்னைக்கு இருக்கிறது.
நபியுடைய குடும்பத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். உலகத்துல நபியுடைய குடும்பத்திற்கும் மற்றவங்களுக்கும் உள்ள தெரியுமா வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் 3 தலைமுறை தாண்டி வாழ முடியாது. நபியுடைய குடும்பம் கியாமத் வரை வாழ்வார். நமக்கு என்னங்க 4வது தலைமுறை என்ன பேர் கேட்டா யாராவது சொல்லுங்க. 5வது தலைமுறை பேர் யாராவது சொல்லிடுங்க பார்க்கலாம். 6வது தலைமுறை பேர் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 6வது தலைமுறை பேர் யாருக்கு தெரியும்? 7வது தலைமுறை, 4வது தலைமுறை, வாப்பா வடிவம் முடிஞ்சிருச்சு. நபி மட்டும் தான் விதிவிலக்கு. என்னங்க, முன்னாலும் பின்னாலும் அவர்கள் பேர் இருக்கிறதுங்க. நபியுடைய கடைசி பேரப்பிள்ளை யாருங்க? மஹதி அலைஹிஸ்ஸலாம். பாத்தீங்களா, பேர் வந்துருச்சு பாருங்க. எப்படி பரம்பரை எப்படி பேர் இருந்து பாருங்க. அந்த நபியுடைய குடும்பத்தை கொச்சைப்படுத்தி பேசுறவன் இருக்கிறான். ஆலோசனை குறித்த மாத்தின தெரியுமா சொல்லுது? ஒருத்தன் காபாவில மகாம இப்ராஹிமுக்கு மத்தியில ருக்குனை யமானிக்கு மத்தியில 1000 ஆண்டுகள் நின்று வணங்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருத்தன் மகாம இப்ராஹிமுக்கும் ருக்குனை யமானிக்கு மத்தியில 70,000 மலக்குகள் நிக்கிறக்கூடிய இடங்க. அந்த இடத்தில் நின்று 1000 வருஷம் நின்னுட்டு தொழுதுகிட்டே இருக்கிறான். ஆனா என்னுடைய குடும்பத்தின் பிரியம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய தொழுகைகளை தூக்கி எறிந்து விடுவோம். நம்ம அங்க போய் தொழுவே முடியாது. நம்ம சுத்தி முகப்பேர்ல தான் தொழுவ முடியும். மகாம இப்ராஹிம்ல போய் தொழுவே முடியாது. அப்ப நமக்கு நம்முடைய தொழுகைகள் 4 தொழுகைகள் எங்கெங்கயோ சிந்தனை வச்சு தொழுகிறோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நபியுடைய குடும்பத்தின் பிரியம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால 2 செய்தி நான் சொல்லி முடிக்கின்றேன். 1, குர்ஆனை ஓது. நம்முடைய நாவுகள் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராவுல் குர்ஆன் மா தலஃபத் பிஹி குலூபுக்கும். உங்கள் உள்ளங்கள் லைக்கும் காலமெல்லாம் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. ஏங்க, நாளை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி உங்களை காப்பாற்றக்கூடிய வஸ்து. அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபவுன்றாங்க பெருமானார். நாளைக்கு குர்ஆன் உங்களுக்காக மன்றாடுங்க. கபர்ல யாரும் வரமாட்டாங்க. தபாரக் சூரா வரணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஃபில் குர்ஆனி 30 ஆயா ஷஃபிஅத் லி ஸாஹிபிஹா. கபர்ல அந்த தபாரக் சூரா மன்றாடி உங்களை காப்பாற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த குர்ஆனை திறந்து ஓதி பாருங்க. வாக்கியா ஓதுனீங்க, வாழ்நாள ஒரு தடவை மகரிப் பிறகு நீங்க உட்கார்ந்து ஓதிக்கிறீங்க. நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? யார் என் உம்மத்தில் மகரிப் தொழுகைக்கு பிறகு வாக்கியாவை ஓதுவாரோ அவர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவருடைய தலைமுறையை கூட ஏழ்மை தொடாது. பாத்தீங்களா? நீங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்க பிள்ளைங்க பணக்காரா இருப்பாங்க நிச்சயம் கிடையாதுங்க. யாரோ தூக்கிட்டு போயிடலாம், கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடலாம். மழை பெஞ்சு எவ்வளவு பேருக்கு ஊர் வாசல் போடும். ஆனா சூரா வாக்கையா ஓதுங்க. லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா. ஏழ்மை உங்கள் தலைமுறையை கூட தொட்டு கூட பார்க்காதுன்னாங்க. அந்த சூரா வாக்கையா ஓதி இருக்கிறீங்க. நாளை காலையில ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசின் ஓதுங்க. என்ன சூரா யாசின்ங்க அது? நபி அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் கல்புன் வ கல்புல் குர்ஆனி யாசின். குர்ஆனுடைய இதயம் யாசின்ங்க. அது நாளை காலையில நீங்க ஓத போறீங்க. எப்படி பாத்தீங்களா? எவ்வளவு ஒரே ஒரு நாள் நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தீங்க, என்னெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா? பேக்கேஜுங்க இது. என்னங்க, காம்போன்னு சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த ஹோட்டல்ல போங்க, 400 ரூபாய் கொடுத்தா காம்போ கிடைக்குதுங்க. என்னங்க இது அது எல்லாம் சேர்ந்து கிடைச்சிச்சுங்க. இப்ப உங்களுக்கு என்னங்க யாராவது கேட்டா சொல்லுங்க, காம்போ கிடைச்சிச்சுங்க. என்ன காம்போங்க? சொர்க்கத்துடைய காம்போ. நீங்க போகும்போது காம்போவோட போறீங்க, சொர்க்கத்துடைய காம்போவோட. புரிஞ்சா? பேக்கேஜ் எடுத்துட்டு போறீங்க, சொர்க்கத்துடைய பேக்கேஜ். ஏங்க, தஹஜ்ஜத் தொழுகை. நபி அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்தாங்க? தாது சாலிஹீன், நல்லோர்களுடைய வழிமுறை என்றார்கள், நல்லோர்களுடைய பழக்கம் என்றார்கள் தஹஜ்ஜத். ஏங்க இறைநேசர்கள் உச்சத்துக்கு போனாங்க. ஏங்க இன்னைக்கு தமீமுல் அன்சாரியுடைய கூட்டத்துல அவங்களுடைய இடத்துல போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஆண்களும் பெண்களும். ஏங்க வந்தாங்க? தாது சாலிஹீன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள், அல்லாஹ்வுடைய வாசலை அவர்கள் பிடித்தார்கள், எல்லாரையும் அல்லாஹ் அவர்களுடைய வாசலை பிடிக்க வைத்து விட்டார். நீங்க அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருங்குவீங்களோ அடியார்களை அல்லாஹ் உங்கள் பக்கம் திருப்பி நெருங்க வைப்பானுங்க. நீங்க அடியார்கள் பக்கம் திருப்பி ஓடாதீங்க, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, மக்களை அல்லாஹ் உங்களின் பக்கம் ஓட வைப்பான். அதற்குத்தான் இறைநேசர்கள் ஆங்காங்க இருக்கிறார்கள். போய் பாருங்க, நாகூர்ல கூட்டத்திலையும் அஜ்மீர்ல கூட்டத்தையும் பாருங்க. எந்த அவுடியாங்க கூப்பிட்டாங்க, வாங்க போஸ்டர் அடிச்சு வெற்ற இடத்துல போக மாட்டாங்க, பத்திரிகை வச்சு கூப்பிடுற இடத்துக்கு போக மாட்டேங்கிறார்கள். வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற இடத்தில் கூட்டங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழைக்கவில்லை, அல்லாஹ் அழைக்கின்றார். அதனால நமக்கு அந்த வாசல் கிடைச்சு. உலகத்துல நம்ம பெருமைப்பட்டது என்ன தெரியுமாங்க? காலரை தூக்கி எதற்கும் பெருமைப்படக்கூடாது மார்க்கத்தில், எதற்கும் பெருமைப்படக்கூடாது மார்க்கத்தில். ஆனால் நீங்கள் பெருமைப்படலாம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்திற்கு, நான் சுன்னத் ஜமாத்தாக பிறந்தது பெருமைப்பட்டது. எனக்கும் அவுலியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது, பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க. உங்களுக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருந்தாங்க. பிலாலே ஹபஷி, ஏங்க இன்னைக்கு அவர்களை கொண்டாடுகிறோம்? நபியினுடைய முஹப்பத் உள்ளத்தில் வந்து விட்டதுனால பிலால் நாயகத்துடைய பிரியம் நம் உள்ளத்தில் வந்து விட்டதுங்க. என்ன காரணம்? அவர்களுக்கும் ரசூலுக்கும் தொடர்பு, நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு. அதனால நாம் சுன்னத் ஜமாத்தாக பிறந்தது இருக்குது பாருங்க,
அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பேருக்கு அல்லாஹ் இந்த வாசல்களை கொடுக்கவில்லை. நல்லவர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய வாசல்களுக்கும் அல்லாஹ் வரவிடாமல் தடுத்து விட்டான். ஆனால் நமக்கு அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஜியாரத் செய்யுங்கள், நல்லோர்களை போய் அதிகம் சந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்லோர்களை போய் சந்திக்கின்ற பொழுது அங்கே இறங்குகின்ற ரஹமத்துகள் உங்கள் மேல் படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கொள்கைகள், நல்ல கொள்கைகள், அல்லாஹ் ஹவாரிஜிகள் என்று சொல்லுகின்ற பெரிய பெரிய கல்வி மேதைகள் எல்லாம் அலி நாயகத்திடத்தில் போர் செஞ்சவங்க யாரு தெரியுமா? தொழுகையாளிகள். ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்களா? தொழுகையாளிகள். அப்ப அவங்க கிட்ட என்னங்க இல்ல என்று கேட்டால் கொள்கைகள் இல்லை. என்ன இல்ல? அக்கீதா இல்லை. பின்னாடி நின்று தொழுகின்றான். உமர் பின் கத்தாப குத்துறான். அவன் எங்க இருந்தான்? பின்னாடி தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுகைகள் எல்லா இடத்திலும் இருக்கும். தொழுகைகள் அடையாளம் கிடையாது. அல்லாஹ்வை பெறுவதற்கும் சொர்க்கத்தை பெறுவதற்கும், சொர்க்கத்தில் போவதற்கு தொழுகையை மட்டும் அல்லாஹ் நபி அவர்கள் அடையாளமாக காட்டவில்லை. நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களில் யாரையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் நுழைக்காது. நுழைக்கும் என்றால் என் பிரியம் நுழை. சொர்க்கத்துல நீங்கள் எல்லாரும் போன ஆசைப்படுறீங்களா? அல் மருமாமன் அஹப, என் பிரியத்துடன் வாருங்கள், சொர்க்கத்துடைய கதை உங்களுக்காக திறந்து காத்திருக்கும். ஆனால் தொழுகையுடன் வந்தால் ஷைத்தானும் தொழுதான். எல்லாரும் தொழுகின்றார்கள், முனாஃபிக்கீன்களும் தொழுதார்கள். ஏன் யார் தொழுகவில்லை? எல்லாரும் தொழுவார்கள். ஆனால் தொழுகைகள் உங்களை காலவாரி விட்டுவிடும். ஆனாலும் நாம் ஐவேளை தொழுகை ஜமாத்துடன் பேணி தொழுக வேண்டும் என்ற ஒரு செய்தி என்கிறது நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதனால இந்த மஜ்லிஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நாம் இதற்காக விட்டு கொடுத்து இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெறுங்கள். பள்ளி வாசலில் தங்குகின்றீர்கள், சப்தங்கள் போடாதீங்க. பள்ளிவாசல் தங்குகின்றீர்கள், கண்ணியத்தோடு இரவை கழியுங்கள். பள்ளிவாசல் தங்குகின்றீர்கள், உங்களுடைய திக்ருகளுடன் அதுக்காருடன் நாளை நிழலில்லாத நாளில் ஒரு மனிதனுக்கு நிழல் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்ன 7 நபரில் 3 பேர் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவங்க. தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், இவரும் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவர். ரஜுலானி தஹாபா பில்லாஹி, பள்ளிவாசலிலே 2 பேரும் ஒன்று கூடி பிரிகின்றார்கள், ஒன்றாக சந்திக்கிறார்கள், இவரும் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவர். 3 நபர்கள் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவர்கள். 7 பேரில் 3 நபர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருப்பார்கள். அதனால நமக்கு அல்லாஹ் இங்கே இடம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழலிலே இடம் தருவதற்காக ஒரு சாம்பிளாகத்தான் இங்கே இடம் கிடைத்திருக்கிறது. அதனால நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். இன்று இரவு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக துஆ செய்யுங்கள். சுன்னத்தான முறையில் இன்று ஒரு நாள் கழியுங்கள், சாப்பிடுங்கள், தூங்குங்கள். உங்களுடைய எல்லா செயல்பாடும் சுன்னத்தோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கண்டிப்பாக ரஹமத் நம்மில் இறங்கும் என்ற மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து நாம் கூடிய நோக்கத்தை கபூல் செய்து கொண்டு, அந்த நோக்கங்கள் கூட்டங்கள் சிறியதாக இருந்தாலும் நோக்கங்கள் பெரியதாக இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த மஜ்லிஸை கொண்டு நீ கிடைத்து விடுவாயாக. உன்னை பெறுகின்ற, உன் நபியை பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு, வயதானவர்களை கொண்டு அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கையா. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கொண்டு பல மஜ்லிஸ்கள் திரும்ப திரும்ப கலந்து கொள்கின்ற பாக்கியத்தையும் இதற்காக யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களை பார்க்காதே அல்லாஹ் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு பார், அவர்களின் பொருட்டால் எங்களுடைய மஜ்லிஸை கபூல் செய்து கொண்டு உன்னை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.